வாட்ஸ்அப் மாமே முந்தானத்துலேருந்து இந்த கதையை ஆரம்பிக்கிற விடிய காத்தால அழகாக ஒரு 4:30 மணி அளவுக்கு கரண்ட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே பெங்களூரில் மழை வந்துச்சுலே அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் கொசு கடியில் வேக்காட்டில் ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க. நான் ஒண்டி ஏஞ்சிக்கல என்னத்துக்குன்னு பார்த்தாக்கா எங்கள் மம்மி அவ்வளோ விடிய காத்தால அட்டையில் உட்காந்து எனக்கு விசிறின்னுக்கிறாங்க. சத்தியமாக அந்த லவ் நினச்சேன், எந்த லவ் ஞாபகம் கூட வரல. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஷார்ட் அடிச்சுட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு காத்தாலே அல்சூர் லேக் போனால் அவ்வளோ பீஸ், அவ்வளோ நிம்மதி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அலுவா பார்த்துட்டு ஓட்ஸ் போட்டுன்னு அதுக்கப்புறம் சோயாவை கேரி பண்ணின்னு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா சிலிண்டரில் நம்ம வீட்டில் சத்தியமாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கைஸ் இந்த வருத்தம் ஒண்டி தெரியும். ஏன்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருவாங்க. பட் நம்ம அதுக்குள்ளேயே வெளியே வந்து பார்த்தா அங்கிள் சூப்பர்மேன் மாதிரி மேலே ஏறி நின்றுக்கிறாரு, ஃபுல் குஷியாக ஆகிட்டுக்கிற. அண்ட் இவனை பாருங்களேன், இவனை 2 கொட்டு வச்சேன்னா நாக்கா எல்லாம் பொம்பளை புள்ள ஐட்டமாக கேட்குறாங்க கைஸ் இவன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்து இந்த ரோல்து என்ன செஞ்சு தரேன், பட்டர் செஞ்சு தரேன். அந்த மாதிரி பண்ணி உனக்கு சிக்கன் ரோலா? ஆமாம், சரிப்பா. ஒரு கப்பல்ஸ் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு வந்து ஒரு சிக்கன் ரோல் பண்ணி கொடுத்துங்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது பேஜார் படாத மாமா உனக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லிச்சு. சத்தியமாக குஷி ஆகிட்டு. இதுக்கு தான் கைஸ் அக்கா பசங்க எனக்கு அவ்வளோ உயிர். அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸை சாப்பிட்டு முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. அத்தை சாப்பிட்டு இங்கே பாருங்க குட்டி என்ன நான் பண்ணிங்கிறான் இவன். அதுக்கப்புறம் வெளியே எத்துன்னு போயிருந்தோன்னே ஃபுல் காக்கா டீமே வந்துட்டுக்குது கைஸ் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்றது இல்லாமல் இவங்களே சாப்பிட வைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணை கூப்பிட்டு சாக்லேட் வேணும்னு கேட்டுன்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேலே உட்கார வச்சுன்னே ஒரு பாட்டு பாடி நான் அப்படியே கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்திருந்தோன்னோ ஓட் மீல் சாப்பிட்டு பயங்கர பசி. என்னால் முடியல, ஏன்னாக்கா எதுவுமே இல்லை, சிலிண்டர் நான் என்ன பண்ணுவேன் குக்கிங்க்கு. சரி இது ஓட்ஸ் தான் ஈஸின்னு சொல்லிட்டு அதிலே பனானா போட்டு சாப்பிட்டு இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். ஜிம்முக்கு போய்ட்டு ஹெவி வெயிட் போட்டு ஃபஸ்ட்டு மிஷின் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் லேட்ரல் ரேஸிங் 10, அதுக்கப்புறம் பெக் ஃப்ளைஸ் ரிவர்ஸ் போட்டுக்கினேன் ரேர் டெல்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்ரைட் ரோ வச்சுக்கின்னு திருப்பியும் கேபிளில் லேட்ரல் ரேஸ் போட்டுக்கினேன். சக்கத்தான் இருந்துச்சு கைஸ். வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தோம் இந்த சோயா பீன்ஸ் இதுவும் நம்ம ஜிம்மில் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சு தெரியுமா, ஜிம் ஹெல்ப் மூலியமாக ஏர் ஃப்ரையரில் வச்சு பண்ணிக்கின்னு வீட்டுக்கு வந்து எத்துன்னு வந்து அதுக்குள்ளே எங்கள் மம்மி தர்பூஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஓலி எப்பயும் முடிஞ்சிச்சு. இவன் பாருங்களேன் போய் சாணியில் உட்காந்து ஆடிட்டு வந்துக்கிறான். வெக்கமாகுதான்னு கேட்டேன், என்னை பார்த்து சிரிச்சினே ஓட்டான். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டேன். ஜிம்முக்குள்ளே வந்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு சில்லுன்னு ஒரு காற்று, திரும்பி பார்த்தாக்கா மலை. வெளியே போய் கை வச்சா இது தான் அந்த முத்து மலையே அந்த மலைன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் திருப்பி ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் சோயாவை போட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு தயிர் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு பக்கெட் லிஸ்ட்டில் இந்த பொம்மையை போட்டு வச்சுட்டு இது கம்பல்சரி வாங்குற நம்ம அல்சூர் பல்லேக்கில். அண்ட் வர்ட்டா மேமே லவ் யூ. ஒரு லைக் ஒரு ஃபாலோ.